வெல்கம் டு மை சேனல். கம்பு தோசை செய்யலாம். 10 மணி நேரத்துக்கு முன்னால் கழுவி ஊற வச்சிருக்கிற கம்பு குருணையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். தோல் நீக்கி கட் பண்ண இஞ்சி 2 துண்டு, பச்சை மிளகாய் 4, சீரகம் 1 டீஸ்பூன், தண்ணி சேர்த்து மிக்சியில் மையாக அரைச்சிடலாம். தண்ணி சேர்த்து மிக்சியில் மையாக அரைச்சாச்சு. மிக்சிங் பவுலில் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, கடுகு சீரகம் பொரிஞ்சதும் வெள்ளை உளுந்து செவந்ததும் சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் 1 கப்பு, சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை, கொத்தமல்லி 1 நிமிஷத்துக்கு ஆயிலே வதக்கிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஆயிலே வதக்கியாச்சு. வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை மாவில் கொட்டிடலாம். நல்லா கலந்துவிட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை தவா சூடு இருக்குது. தோசையை வார்த்தடலாம். ஆயில் 1 டீஸ்பூன், ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பிடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போலவே வார்த்தடலாம். ஆயில் 1 டீஸ்பூன்,
ஐயோ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னியோட பரிமாறிடலாம். இது போல் கம்பு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.